தென்மலை மட்டும் இல்ல, தெக்க பூரா என் பேரு தான். ஹாய் ஆல், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸில் நம்ம ஸ்மார்ட் லுக் சலூனில் போய் கேட்டு அதை பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு இன்னைக்கு அண்ணன் தான் முடி வெட்ட போகிறாங்க. எப்பயும் இந்த கடைக்கு தான் வருவோம். சின்னப்பிள்ளையிலேருந்து எட்டாப்படிக்கிலேருந்து பிறந்ததுலேருந்து இங்கே அப்படின்னு பேச மாட்டேன். எட்டாப்படிக்கிலேருந்து இங்கே தான் வரோம். அப்போலேருந்தே கடை இருக்குது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த பாக்ஸ் கட்டிங் போட்டுருவோம். அண்ணன் பிடி சார் அமைக்கிடுவார். அடுத்து மறுநாள் வந்து இந்த மாதிரி சாதா கட் மாதிரி இப்போதான் நிற்கிற மாதிரி மறுபடியும் கட் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஸ்கூலுக்கு போக வேண்டியது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீடமாக அடிக்கலாம். காலேஜ் போனதுனால நம்ம பிடிச்ச மாதிரி எப்படினா கட்டிக்கலாம். இப்போ பாக்ஸ் தான் போட போகிறோம். என்ன வெட்ட போகிறோம்? ஒன் சைடு பேக்ஸ். அண்ணன் கொடுத்தாங்க எப்படின்னு பாருங்கள். இப்போ ஒன் சைடு பேக்ஸ் எப்படி வெட்டுறதுன்னு பாருங்கள். நம்ம கடையில் யூஸ் அண்ட் த்ரோ டவல் தான் யூஸ் பண்ணுறோம். கொரோனா வந்ததுலேருந்து 2 வருஷமாக யூஸ் அண்ட் த்ரோ டவல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம பேக்ஸ் எப்படி வெட்டுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அந்த காட்டுத்தனமாக இருக்கிற மட்டும் எப்படி ஸ்டைல் ஆக போகிறாங்கங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். இங்கிட்டு வச்சது இந்த சைடு அவங்களோட சிரிப்பு தான். பேக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஹேர் கட்டுமே பண்ணுவோம். மலைச்சார் மாதிரி அண்ணன் தனி ஃபயர் கட்டிங். நம்மகிட்ட கேட்லாக்லாம் இப்போ கிடையாது, முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ எல்லாருமே செல்லில் ஹேர் கட் எடுத்துகிட்டு வர்றதுனால மொபைலில் என்ன கட்டு கேட்காங்களோ, என்ன ஹேர் ஸ்டைல் காமிக்கிறாங்களோ அது வந்து சூப்பராக பண்ணிடுவோம். அவங்க விருப்பப்படி பண்ணி கொடுங்க. என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி எந்த ஹேர் கட்னாலும் மொபைலில் மட்டும் நீங்கள் ஸ்டில் எடுத்துகிட்டு வந்தால் போதும். முன்னாடி மட்டும் வெட்ட வேண்டாம். இங்கே வெட்ட வேண்டாம். பின்னாடிலாம் இங்கே வெட்டுறீங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வந்து எல்லா வகையான ஃபேஷியல் இருக்குது. நார்மலாக அந்த இப்போ எல்லாம் நிறையா வெயிலில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மந்த்லி பண்ணுற மாதிரி ப்ளீச் ஃபேஷியலு கம்மியான ரேட்டுக்கு 400 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக பண்ணால் மேரேஜ் டைமில் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2500-3000 ரூபா வரை இருக்குது. அது மாதிரி நீங்கள் மேரேஜ்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஹேர் கட்லேருந்து ஃபேஷியல்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கொண்டு ஃபேஸு நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்லை எதுவும் டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி 1 மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்தீங்கன்னா சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். ஒரு நல்ல புது மாப்பிள்ளைக்கு என்னென்ன தெரியும் அது எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆமாம், ஒரு அதிகபட்சம் 3000 அந்த மாதிரிலாம் வந்தால் இன்னும் நல்லா லுக்காக இருக்கும். பட்ஜெட்லாம் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். எனக்கு கோல்பேட்டிலே தெரிஞ்ச கடை கம்மியான ரேட்டு இந்த கடை தான்.
கம்மியான ரேட்டுக்கு ரொம்ப நல்லா வெட்டிடுவாங்க கேட்குற ஸ்டைலில். அது மாதிரி ஆயில் மசாஜ் வெயில் டைமில் பண்ணுறதுக்கு, வெயிலில் ஹீட்டு அந்த மாதிரி உள்ளவங்க ஆயில் மசாஜ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி காது ஊற்றி விடுவோம். காது ஊற்றுறது, டேட்டூ போடுவோம். டேட்டூ ஒரு நாளுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா போதும். எந்த மாதிரி ஸ்டில்லுன்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி மட்டும் சொன்னால் போதும். அந்த மிஷினில் வச்சுக்கிங்களாண்ணே? இல்லையா, ஒரு பையன் வந்து பண்ணுவான். நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், டேட்டு போடணுன்னு கான்டாக்ட் பண்ணால் போட்டு தந்துடுவாங்க. முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு நாள் முன்னாடி மட்டும் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டில்லை அனுப்பினா போதும், எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் வந்தோடனே இது பண்ணலாம். இஞ்சிக்கு வந்து 250 ரூபா. அது மாதிரி கலர் போட்டால் 350 ரூபா அந்த மாதிரி வரும். நார்மல் வந்து 250 ரூபா. ஏர் கலர்னு ஏர் கலர் ஏர் கலர், பிளாக்கு, அப்புறம் ப்ரௌனு, ஹென்னா, அப்புறம் கோல்டன் கலர் எல்லாமே கம்மியான ரேட்டு தான். ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது. ஸ்கின் அலர்ஜி வராத அளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஹீட்ருலாம் இப்போ நிறைய பேர் போடுறாங்க. அந்த ஹீட்ருலாம் போட்டால் முடிக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா? ஹீட்ரு வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அளவுக்கு மேலே அதாவது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணோம்னா ஏற்கனவே ஹீட் ஏற ஏற முடிக்கு வந்து டேமேஜ் கொட்ட ஆரம்பிக்கும். அதாவது வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். மற்ற டைம் வந்து அந்த மாதிரி முடிஞ்சளவு குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிற டைம் அந்த மாதிரி நேரம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹீட்ரு வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ட்ரைட்னர் தான் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணாங்களா? ஸ்ட்ரெயிட்னர், ஏர் ஸ்ட்ரைட்டிங். ஏர் ஸ்ட்ரைட்டிங் வந்து நம்ம இந்த முடி அதிகமாக இந்த பெண்டாக இருக்கிறவங்க, அடிக்கடி பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, இல்லை லாங் ஹேர் வளர்க்கணும் அந்த மாதிரி உள்ளவங்க ஸ்ட்ரைட்டிங் பண்ணலாம். அதுவும் ரொம்ப பண்ணக்கூடாதுல்ல? ஆமாம், மேக்ஸிமம் குறைச்சிக்கணும். எப்படி சொல்கிறதுன்னா யூஸ் பண்ணுறது பூராமே கொஞ்சம் கெமிக்கல் தானே. முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது பெட்ரு. அது நம்ம ஒரு தேவைப்படும் போது பண்ணிக்கணும். அதிகமாக பண்ணாத விட தேவைப்படும் போது மட்டும் பண்ணுறது நல்லது. அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா முடி இருக்கிறதுக்கு டேமேஜ் ஆகிட்டே போகும். இந்த முடி நரைக்கிறது இந்த மாதிரிலாம் வரும். முடிஞ்ச அளவுக்கு தலையில் எண்ணெய் தேய்க்கணும். நிறைய பேர் எண்ணெய் தேய்க்கிறது தான் கிடையாது. எண்ணெய் தான் ஃபஸ்ட்டுண்ணே. எந்த இது கெமிக்கலுமே தேவையில்லை. எண்ணெய் தேய்ச்சது, எண்ணெய் நல்லா தேய்ச்சாலே போதும். எண்ணெய் வந்து இப்போ எப்படின்னா வெளியில் போகும்போது முகத்தில் எண்ணெய் வெடியுது அதனால தேய்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தேய்க்க தேவையில்லை. அதாவது எப்படின்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்ல, லீவு டைம் வீட்டுக்கு வந்தாச்சும் தேய்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது வெளில போகல அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது தேய்ச்சிட்டு இருந்துக்கலாம். இல்லை சாயந்தரம் தேய்ச்சோன்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கும், காலையில் எழுச்சி கூட குளிச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஸ்கின்ல, அதாவது இப்போ உள்ள ஸ்கின்ல வந்து எண்ணெய் படாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முடி பூரா டேமேஜ் ஆகும். அப்போ இந்த ஒயிட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தேய்க்கணும். தேய்க்கலைன்னா முடி பூரா கொட்டத்தான் செய்யும். டேண்ட்ரஃப்லாம் அதிகமாக வரும். முடிஞ்ச அளவுக்கு சீவக்காய் யூஸ் பண்ணணும். சிவக்காய் சொன்னோம். சீவக்காய் இது டெட்டாயில் கத்தி க்ளீன் பண்ணுறது. ஒரு ஆள் பண்ணது ஒரு ஆள் பண்ணக்கூடாது. அதனால